ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தாராதேவி டெம்பிள் பார்த்து முடிச்சுட்டு கீழே வந்து அப்படியே வந்து நம்ம லஞ்சும் முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு எக்கோ பாயிண்ட். அதே மாதிரி இங்கே வந்து எக்கோ பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது இந்த வியூ உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லாக பாறைகளை உடைச்சி அழகாக பெண்ட் பண்ணி இது போல் பல இடங்களில் நமக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் சாலைகள் வளைந்து வளைந்து போகுது. ஸோ நம்ம அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னா எக்கோ பாயிண்ட் ஷிம்லா ஃபாரஸ்ட் டிவிஷன்ஸ், வாங்க உள்ள போகலாம். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி ஒரு அல்டிமேட்டாக இருக்குன்ட்டு. டேங்கப்பா, எக்கோ பாயிண்ட் கத்துங்கப்பா ஏதாவது. சூப்பர் சூப்பர். ஹலோ ஹலோ, கேக்குதா? அவர் எடுக்கிறாரு, அவர் இவரு எடுக்கிறாரு, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி. எக்கோ பாயிண்ட் இதுதான். கத்தி பார்த்தோம், எக்கோவே வரல. பட் இருந்தாலும் பியூட்டி, இயற்கை அடிச்சுக்கிறதுக்கு முடியவே முடியாது. இயற்கைக்கு நிகழ் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை தான். அங்கே பாருங்க பாறை, அங்க இருக்கு பாருங்க, அதுதான் வந்து ஏர்போர்ட், மினி ஏர்போர்ட் சொல்றாங்க ஷிம்லாக்கு. ஃப்ரான்ஸ் நம்ம இங்கே வந்து ஷிம்லா வந்திருந்தோம் இல்லையா, அப்படி வந்திருக்கும் போது இங்கே வந்து ஒரு ஒரு 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து இங்கே வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கே நம்ம இந்தியாவில் பிறந்து வளர்ந்தாலும் இப்போ ஒர்க் பண்ணுறது சவுத் ஆஃப்ரிக்காவில். மீதி எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சேர்ந்து ஜாலியாக வந்திருக்காங்க. இப்போ தான் ஒருத்தராக பார்க்க போகிறோம். உங்களை அப்படியே இன்ட்ரோஸ் பண்ணிக்கோங்க. What's your name? Hello, how are you? My name is Ujjwal Singh. Okay. My name is Naman. And myself, Rahul. Myself Harish. Hi. Myself, Manoj. Okay. This is the first time you visit in Shimla? No, not the first time, maybe second time. Okay. How many years up to come here? What is that? Difference of between Actually, when you came here, Yeah. a lot of difference now. now. Yeah, now it's technology update. Everything I did came by 2017, but I was in okay. but I was in Solna. What you call it? Solan Valley. Solan, yeah. Solan. My first time here in Simla. Okay, okay, Yeah. okay. It was Solan only, but here is the first time. Okay, okay. Super, super. Okay, guys. Okay, nice to meet you, sir. Sir. Nice. Okay, bye, bye, Have bye, to bye. subscribe channel. Have to like the share video everything. and share as much as possible. Thank you, guys. Thank you, Thank you, nice guys. to Bye, meet bye, you. bye, 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 bye. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக அவங்களும் வந்து ஜாலியாக நம்மளை போல வந்திருக்காங்க, பார்த்தோம். இங்கே சொல்லிட்டு நம்மளும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இப்போ இங்கே எங்கே போகிறோம் அப்படின்னா வைஷ்ணவ தேவி கோவில் கேவிக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியா. ஓகே, பா இடத்த பாருங்க, நான் ஒவ்வொரு இடமும் எப்படி இருக்குன்ட்டு அல்டிமேட்டாக இருக்கு பாருங்க. இடம் இங்கே பாருங்க, இது ஒரு வேற ஒரு பரிமாணத்தை கொடுக்குது பாருங்க. பார்க்கிங் ஏரியாவே வேற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலில் இருக்கு இங்கே. ஸோ நம்ம கோவில் அங்கே இருக்குதோ, அங்கே போனோம் கோவிலுக்கு. அடுக்கடுக்கா இருக்கு பாருங்க, தீப்பெட்டி போல வீடுங்கள்லாம். ஓ மை காட், இங்க பாருங்க, இந்த வீடெல்லாம் பாருங்க, அல்டிமேட்டா இருக்கு பாருங்க. வேற லெவல், வேற லெவல். அங்க பாருங்க ஆஞ்சநேயர் இருக்காரு பாருங்க, டாப் அண்ட் டாப்ல. அதோ இருக்கார் ஆஞ்சநேயர். ஸோ பெட்டியாக இருக்குது வீடு. ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சாந்த மோட்சன் டெம்பிள் வந்திருக்கோம். இது பக்கத்தில் ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் வைஷ்ணவ தேவி கோவில். இங்கே தெரியாத பாருங்க, டாப்பில் இருக்கிறது தான் ஆஞ்சநேயர், ஜகுவா ஹனுமான் டெம்பிள்.
எதுக்கு பின்னாடி? இது நம்ம பார்த்தோம்ல. ஆமா, அதுக்கு பின்னாடி தான் வரும். அந்த பைப் இருக்குல்ல, அது எல்லையில வரும். அந்த இது இருக்கிற டவர் இருக்குல்ல, சர்ச் அங்க இருக்குல்ல, ஆப்போசிட்ல இப்படி வரும். அந்த வயல்ல ஆஞ்சநேயர் கோயில் இங்க பாருங்க. மேல டாப்ல இருக்கு பாருங்க ஆஞ்சநேயர் கோயில். நம்ம சுத்தி இங்கே தான் இருக்கிறோம். ஆஞ்சநேயர் அங்க இருக்கு பாருங்க ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சனை சுத்தி தான் சுத்தி நிக்கிறேன் நீங்கெல்லாம். அவரை விடாத சுத்த முடியாது. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் சங்கட மோட்ச டெம்பிள். சங்கடங்களை தீர்ப்பு வைப்பவர் அந்த கோவில் இப்போ ஷிம்லாவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கோவில் ஷிம்லாவில் நம்மளுடைய திராவிடம் அந்த கோவில் அமைப்பு எப்படி இருக்குமோ அதே போல் இங்கே பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே இந்த கோவிலுடைய சிறப்பு ஸ்பெஷல் என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு சுவாமியை தரிசனம் முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஜெய் ஸ்ரீராம். சங்கட மோட்ச கோவில், சங்கட மோட்சம் விநாயகர். இங்கு விநாயகர் கோவில் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து சங்கராச்சாரியா இருக்கார் இல்லையா, அவருடைய சிஷ்யார்கள், அவருடைய சிஷ்யா வந்து கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க. சங்கடங்களை தீர்க்கும் விநாயகராக நமக்கு இங்கே விநாயகர் பெருமாள் அருள் பாவிக்கிறார். அதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நவகிரகங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க. என் பின்னாடி இருக்கிற இந்த கோவில் ஸ்ரீராமர், ஸ்ரீராமபிரான் ஒரு அற்புதமான ஒரு காட்சி நாங்கள் தரிசனம் பண்ணோம். இங்கே இருக்க ஆஞ்சநேயர், அடேங்கப்பா, பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த கோவிலுடைய அமைப்பே பாருங்கள், இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. வாங்க போகலாம்.
ஜெய் ஸ்ரீராம். जय श्री राम, जय श्री राम, जय जय श्री राम, जय श्री राम. जय श्री राम, जय जय श्री राम, 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 जय श्री राम, जय जय श्री राम. எப்படி இருக்காங்க? ஷிம்லாவிலேருந்து உங்களுக்கு இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய சங்கடமோட்சம் டெம்பிளை விநாயகரையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இங்கே ராமபிரான் ஆஞ்சநேயரையும் காமிச்சிருப்பேன். ஸோ இங்கேருந்து என்னோடய சேனல் மூலிமா உங்களுக்கு காமிச்சன்ற சந்தோஷம் எனக்கு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷிம்லா புறப்பட்டு வரீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள். நம்முடைய ஷிம்லா மணாலி எக்ஸ்ப்ளோர் இந்த சீரீஸில் ஒவ்வொன்றும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாமே. ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இப்போ இந்த கோவிலை காமிச்சிருப்பேன். இந்த கோவில் பேக் சைடில் அங்கே வந்து ஒரு நீட்டாக நிதானமாக நம்ம மனசை தியானம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடம் ஸ்பேசஸ் அங்கே இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை, ஷிம்லாவே மலை தானே. அங்கேருந்து அந்த இடங்களை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதையும் பார்க்கலாம். நம்ம அமைதிக்காக தான் கோவிலுக்கு வரோம். நம்ம கஷ்டங்களை நம்ம கடவுள்கிட்ட வணங்கி நம்ம மனசை, நம்மளுடைய பாரத்தை கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு எல்லாமே நீ தாண்டாப்பா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம கோவிலுக்கு வரோம். அப்படி வந்து தரிசனம் முடித்த பிற்பாடு உடனே கிளம்பி போகாமல் இந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சா இவ்வளோ அற்புதமாக இருக்கும் தெரியுமா. கவலைகள் தீர்ந்து பல குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா காமிக்கிறேன். நம்ம இங்கே அமர்ந்து கொள்வதற்காகவே இது போல் ஒரு சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்க, சரி என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக இந்த கோவிலை அமைத்து கொடுத்து இந்த பேக்ரவுண்ட் மவுண்டன்ஸ் பாருங்க. சைடு எல்லா இடங்களையும் நீங்கள் அழகாக இந்த பாருங்க, குளிருக்கு காயறாங்க. ஸோ இதுதான் அந்த கோவில். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம்.
இந்த மாதிரி நமக்கு ஒரு கோவிலுக்கு வந்தால் நம்ம மனசு லேசாயிடும். நம்ம நேற்று ஆஞ்சநேயர் பார்த்தோம் இல்லையா? ஷிம்லாவில் முதல்ல தரிசித்த இடம் வந்து செக்கு ஹனுமான் டெம்பிள் அங்கே தான் இருக்குது. இங்கேருந்து அந்த சர்ச்சு தெரியும். ஷிம்லாவே அந்த சர்ச்சு போட்டு தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுவுமே தெரியும். ஒரு பியூட்டிஃபுல்லாக இப்படி உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸாக இந்த கோவிலுடைய மணி ஓசையெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி இருக்கு? டாப்பில் தெரியாத பாருங்க ஆஞ்சநேயர். அதோ பாருங்க, அந்த மாதிரி கைக்கு நேராக பாருங்க. சர்ச் வந்து அங்கே இருக்க சர்ச்சு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அற்புதமான ஒரு இடம், அற்புதமான ஒரு கோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து புறப்படலாம். சூப்பராக சங்கடம் தீர்க்கும் டெம்பிளுக்கு வந்தோம். விநாயகரை தரிசித்தோம், ஆஞ்சநேயரை சூப்பராக தரிசித்தோம், ஸ்ரீ ராமபிரபுவை கண்கொள்ளா காட்சி பார்த்து சந்தோஷமாக தரிசனம் பண்ணோம். அதில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மாதிரியே பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பட்ஜெட் வச்சுடுங்க. அப்போ தான் நான் வீடியோ சொல்லாமே உங்களுடைய விஷயம் சார். சரிங்களா? அடுத்த விழாக்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye.